வெல்கம் டு ஒய்கே டிவி பிக் பாஸ் தமிழ் சீசன் 8. ஸோ பிக் பாஸ் தமிழ் சீசன் 8ஓட புது ப்ரோமோ வந்திருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா புது கண்டஸ்டன்ட் லிஸ்ட் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. இன்னொரு பக்கம் தினேஷ் விசஸ் மாயா அவங்களுக்குள்ள நடந்த வார்த்தை போர். அதுக்கப்புறம் மணிமேகலை வாக் அவுட் ஆஃப் குக் வித் கோமாளி சீசன் 5, மணிமேகலை விசஸ் பிரியங்கா தேஷ்பாண்டே அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இதுல முதல்ல வந்து மணிமேகலை விசஸ் பிரியங்கா தேஷ்பாண்டே எதனால மணிமேகலை வெளியில போயிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அவங்க ஒரு வீடியோ போட்டு அவங்க அதை தெளிவா விளக்கமா சொல்லியிருக்காங்க. அதாவது தன்மானத்தை விட்டுட்டு நம்ம இறங்கி போக முடியாது. நான் ஒரு ஆங்கரா என்னோட வேலையை பார்த்தேன். பிரியங்கா தேஷ்பாண்டே ஒரு கண்டஸ்டன்ட். அவங்க கண்டஸ்டண்டா இருந்தாலும் ஆங்கர் வேலையில தலையிட்டாங்க. என்னோட வேலையை சரியா செய்ய விடல. இது மிகப்பெரிய ஒரு எனக்கு இழைக்கப்படுகிற அநீதி. அதாவது இந்த சீசன் முழுவதும் இன்னொரு பெண் தொகுப்பாளர் அதிகமாக ஆதிக்கம் செலுத்தினார். அவர் நிகழ்ச்சியில் குக்காக இருக்க வேண்டியவர். ஆனால் அவர் அதை மறந்துவிட்டு என்னை வேலை செய்ய விடாமல் தொகுப்பாளர் பகுதிகளில் வேண்டுமென்றே அடிக்கடி குறுக்கிட்டார். இந்த சீசனில் என் உரிமைகளை கேட்பதும் கவலையை தெரிவிப்பதும் கூட குற்றமாகி விடுகிறது. ஆனால் எனக்கு சரியானது எதுவோ அதற்காக நான் எப்போதும் குரல் கொடுப்பேன். யாரை பற்றியும் நான் கவலைப்பட மாட்டேன். புகழ், பணம், தொழில் வாய்ப்புகள் அல்லது வேறு எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. சுயமரியாதை விஷயத்தில் எல்லாமே 2ஆம் பட்சம்தான். எனவே நான் குக் வித் கோமாளியிலிருந்து விலக முடிவெடுத்துள்ளேன். அதாவது இதுக்கு முன்னாடி மீடியா மேஷன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க முதல் 4 சீசனு. இந்த சீசன் குளோபல் வில்லேஜஸ் பண்றாங்க. ஸோ அதில் தான் இவங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்பட்டிருக்கு. இவங்க தன்னுடைய வேலையில் பிரியங்கா தேஷ்பாண்டே குறுக்கிடுறாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமும் இவங்க பிரியங்காவோட அட்ஜஸ்ட் பண்ணி போங்க, உங்களுக்கு இன்னும் 2 ஷோ தரும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. பட் தன்மானத்தை விட்டுட்டு பேர், புகழ், பணம், வேற ஷோ கிடைக்குதுங்கிறதுக்காக இறங்கி போக முடியாது அப்படின்னு அந்த நிகழ்ச்சியை பார்த்த ஆட்களும் என்ன சொல்றாங்கன்னா, பிரியங்கா ரொம்ப பயங்கர டாமினேட் பண்றாங்க, கிரிஞ்சு பண்றாங்க, இர்ஃபானோட சேர்ந்துக்கிட்டு அக்கா தம்பி அப்படின்னு அவங்க பண்றது பயங்கர இரிட்டேட்டிங்கா இருக்கு அப்படின்னு இப்ப நான் பார்த்தவரே எல்லாருமே மணிமேகலைக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. இப்பயாவது பிரியங்காவை பத்தி புரிஞ்சுக்கிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரியாகத்தான் நம்மளால பதிவுகளை பார்க்க முடியுது. ஸோ இதுக்கப்புறமாவது விஜய் டிவியா இருக்கட்டும், அந்த குளோபல் வில்லேஜஸா இருக்கட்டும், அவங்களுக்கு அவங்கவுங்க வேலையை செய்யறதுக்கு இடம் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஏன்னா இப்ப பிக் பாஸ் வேற வரப்போகுது. இதுல விஜய் சேதுபதிக்கு எந்த அளவு சுதந்திரம் கிடைக்கும், அவருக்கு இந்த மாதிரி ஒரு நெருக்கடி கொடுப்பாங்களா, அவரால் அவரோட வேலையை சுதந்திரமா பார்க்க முடியுமா, இவங்க சொல்ற ஆளை தான் எலிமினேட் பண்ணணும். ஏன்னா சேனல் சொல்றபடி தானே ஹோஸ்ட் கேட்க முடியும். ஹோஸ்ட்டுக்குன்னு தனியா ஒரு கருத்து இருக்க முடியாது. சேனலோட கருத்து தான் ஹோஸ்டோட கருத்தா இருக்க முடியும். அப்படி சேனலோட விஷயத்த ரொம்ப சிறப்பா பண்ண உலகநாயகன் கமலஹாசனையே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப ஒரு தரக்குறைவாக அந்த ப்ரோமோல அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த 2 சீசன் விஜய் சேதுபதி பண்றாருன்னு வச்சுக்கோ, இந்த சீசன் அடுத்த சீசனும், அதுக்கு அடுத்த சீசன்ல வேற ஒரு ஆங்கர் விஜய் சேதுபதி அட்டாக் பண்ணுவாங்களா? இது விஜய் சேதுபதிக்கே நல்லதில்லை. இது ஒரு அன்எத்திக்கலான ஒரு விஷயம் இந்த மாதிரி ப்ரோமோ போடுறது. கன்ஃபர்ம்டு கண்டஸ்டன்ட் லிஸ்ட் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. அதாவது அருண் பிரசாத், அதாவது போன சீசன்ல ஜெயிச்ச அர்ச்சனாவுடைய லவ்வர், அவர் ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட் பாரதி கண்ணம்மால. அப்புறம் ஃபரீனா ஆசாத், இவங்க சீரியல் நடிகை. அதே மாதிரி பவித்ரா ஜனனி சீரியல் நடிகை. வினோத் பாபு சீரியல். தர்ஷா குப்தா விஜய் டிவி. தீபக் அதே மாதிரி சீரியல். அன்ஷிதா அர்ணவ் 2 பேருமே கண்ணம்மாங்கிற சீரியல்ல இருந்து வராங்க. ஸோ இந்த முறை என்ன பிரச்சனைனா, வர்ற ஒரு 20 கண்டஸ்டன்ட் 18 கண்டஸ்டன்ட் வராங்கன்னா அதுல 90% விஜய் டிவி ப்ராடக்ட்ஸா தான் இருக்க போறாங்க. வெளியிலேருந்து வர ஆட்கள் கம்மியா தான் இருக்கும். அதாவது வெளியிலேருந்து அவங்க சொல்றது என்னன்னா, அதே அந்த திவாகர் அப்படின்னு ஒருத்தர் இப்ப இதுல எல்லாம் ஃபேமஸா இருக்காரு. அது அதாவது பாப்புலர் ஃபார் நெகட்டிவ் ரீசன்ஸ். இந்த காத்து கருப்பு கலை, திவாகர், ஸோ இந்த மாதிரி ஆட்கள் வரப்போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி போன சீசன்ல வந்த ஆட்கள் திருப்பி வராங்க. போன சீசன் மட்டும் இல்ல, இதுக்கு முந்தின சீசன்ல வந்த ஆட்கள் திருப்பி வராங்க. அதாவது இவர் பிரதீப் ஆண்டனி திரும்ப வரப்போறாரு, அதற்கான ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தினேஷ் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அதுக்கு முந்தின சீசன்ல உள்ள ஆட்களும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க. ஸோ இது இப்ப வந்திருக்கு. ஒவ்வொருத்தரா கண்டஸ்டன்ட் லிஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பேர்கள்லாம் அடிபடுது. அடுத்தடுத்து பார்ப்போம் யாரெல்லாம் வரப்போறா,
என்ன மாதிரி அமைய போகுது. ஏன்னா இவரே வீக்கான ஹோஸ்டே வீக்கு. அவர் ஹோஸ்ட் பண்ண 2 இதை வந்து அடி வாங்கினது ரியாலிட்டி ஷோ. ஒன்று வந்து மாஸ்டர் செஃப், மிகப்பெரிய ஃப்ளாப்பு. அதே மாதிரி நம்ம ஒரு ஹீரோ, ரெண்டுமே சன் டிவியில் அவர் பண்ண ரியாலிட்டி ஷோ ரெண்டுமே அட்டர் ஃப்ளாப்பு. ஸோ அவர் முதல்ல இதுக்கு சரிப்பட்டு வருவாரா, அவர் சரியா பண்ணுவாரா, டேக்கிள் பண்ணுவாரா? ஏன்னா இது வேற மாதிரி, இங்கே வந்து அடி வாங்காமல் போன ஆட்களே கிடையாது. இது பயங்கரமான ஒரு டாக்ஸிக்கான ஷோ. இதில் இவர் எப்படி சமாளிக்க போறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ மாயா விசஸ் தினேஷ், போன சீசனில் அந்த குரூப்பிசம் அந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னா அது வந்து அந்த மாயா கேங் அப்படின்னு சொல்லுவாங்க. மாயா, பூர்ணிமா அவங்களெல்லாம் சொல்லுவாங்க. மாயா வந்து ஒரு நீண்ட ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வந்து பெண்கள் கார்டை ப்ளே பண்ண விடுங்க, அது வந்து அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஃபெமினிஸ்ட்லாம் சொல்லுவாங்கல்ல, பேட்ரியார்கி அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் அவங்க யூஸ் பண்ணுறாங்க வழக்கம் போல். ஏன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணலன்னா தான் நம்ம ஆச்சரியப்படணும். அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இந்த இன்டர்நெட் இஸ் கோயிங் டு ஸ்ப்ரெட் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ரூமர்ஸ் வித்தவுட் வெரிஃபிகேஷன், வித்தவுட் எனி பேக்ரவுண்ட் செக், டோன்ட் வரி, இட் டஸ் நாட் டிஃபைன் யூ அப்படிங்கிற மாதிரி அவங்க போட்டிருக்காங்க. இந்த மாதிரி என்ன பண்ணணும்னா, நீங்கள் உமன் கார்டை ப்ளே பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இடம் கொடுக்கணும். அவங்க என்ன மாதிரி ட்ரெஸ்ஸு போட விரும்புகிறாங்களோ அதை போடுறதுக்கு அவங்கள விடணும். ப்ளீஸ் டோன்ட் எனேபிள் பேட்ரியார்கி ஆர் மிசோகைனி. ப்ளீஸ் டோன்ட் ஸ்கேர் உமன் ஃப்ரம் ஆஸ்கிங் ஃபார் ஹெல்ப். ப்ளீஸ் லெட் தம் ஸ்பீக் வியர் தே வாண்ட் எக்ஸ்பிரஸ் தம் ஃப்ரீலி அப்படிங்கிற மாதிரி உமன் கார்டை விளையாடலாம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இதற்கு ஆப்போசிட்டா தினேஷ் என்ன சொல்றாருன்னா, ஹியூமன் கார்டை ப்ளே பண்ணுங்க அப்படின்னு அவர் ஒரு மாசான ரிப்ளை கொடுக்குறாரு. அதாவது இவங்க சீக்ரெட் அப்படி இப்படிங்கிறாங்க. there is nothing called a secret unless it is so secret within you. truth is always bitter to judges but it is the strength அப்படின்னு சொல்றாரு. இவங்க இதுல நிறைய சீக்ரெட், உங்களுக்கு தெரியாத சீக்ரெட்லாம் இருக்குன்னு உருட்டி இருந்தாங்க. பட் அவரை let the woman use the woman card, let the men use the men card, but whoever you are don't forget to use human cardன்ட்டாங்க. மனிதாபிமானத்தோட நடந்துக்குங்க, அதுதான் முக்கியம். நீங்க போட்டியில ஜெயிக்கிறத விட பொய்யா ஒருத்தர குற்றச்சாட்டு சொல்லி மாட்டி விடுறதுங்கிறது தவறு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்களும் போயிட்டு இருக்கு. பார்ப்போம் இதெல்லாம் எந்த அளவு பிளே அவுட் ஆகுது, மக்கள் எவ்வளோ ரசிக்கிறாங்கன்னு பார்ப்போம்.